வாழ்க்கையில நடந்த ஒரு இன்ஸ்பிரேஷனலான விஷயம் உங்களோட லைஃப டோட்டலா புரட்டி போட்டது? Hi, sir. யாருங்க? Subhash from Kerala, sir. சுபாஷ் ஃப்ரம் கேரளால பேசுறீங்க. ஓகே, சொல்லுங்க சுபாஷ். கேரளால எந்த ஊர் நீங்க? கேரளா திருச்சூர்ல பேசுறேன் சார். திருச்சூர்ல இருந்து பேசுறீங்க. பரவாயில்லையே, தமிழ் நல்லா பேசுறீங்க. புரியுது, நீங்க பேசுற தமிழ் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன், குட் ஜாப். சொல்லுங்க, நீங்க எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்க சொல்லுங்க. ഞാനൊരു ബിസിനസ്സിൽ ഇരിക്കുന്ന ഒരു ബിസിനസ് എനിക്ക് ரொம்ப பிடிக்கும். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, இப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஃபாரத்துல வந்துட்டு ஒருத்தர் வந்து மலையாளம் தெரிஞ்சவர் வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு, சரியா? நீங்க சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க, நமக்கு புரியாத மொழியில இல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா பேசும்போது அட்டென்ஷன் வந்துட்டு பே பண்ண மாட்டோம். என்னோட கோச் கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை எப்படி கத்துக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு அப்படின்னா, கப் அப்படின்னு சொல்றாரு. கப் வந்துட்டு சி வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு நீங்க பே பண்ணணும். அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கான்சென்ட்ரேட் எது பண்றீங்களோ அதெல்லாம் நீங்க அட்டென்ஷன் இருக்கும், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறம் அதை பிராக்டிஸ் பண்ணணும். பேசுறதை வந்துட்டு நீங்க முழுமையா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் வந்துட்டு இவரோட லைஃப்ல அவர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது காரணம் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆயிருக்காரு ஏதோ ஒரு பாயிண்ட்ல. அதை நம்ம வந்துட்டு கத்துக்கணும். சொல்லுங்க. 2013 வந்து 2013 வந்து ഞാൻ സാറോടെ ഒരു സെമിനാർ பார்த்தது. அந்த സെമിനാറില് ഞാൻ ഡ്രൈവർ ഫീൽഡിൽ ഇരുന്നത്. എനിക്ക് ബസ് സർവീസ് ഇരുന്നു. ഞാൻ അതിൽ ഡ്രൈവർ ആയിരുന്നു. അന്ന് ഡ്രൈവർ ആയിരുന്ന സമയത്ത് സാറുടെ സെമിനാറില് ലാസ്റ്റ് ടൈമിൽ സാറ് എല്ലാവർക്കും കടசி നിമിഷം സാർ ഒരു മെസ്സേജ് തന്നത്, പ്രോഗ്രാം പോണ് എല്ലാവരും ஊருக்கு கவனமா கரெக்டா கேர்ஃபுல்லா போனோம். பைக்கில் இருக்கிறவரு, பைக் கூட்டி வந்தவரு வந்து ஹெல்மெட் வச்சு അതിന്റെ கிளிப்பு போட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். கார்ல இருக்கிறவரு வந்து சீட் பெல்ட் இட்டு கிளிப்பு போட்டதுக்கு அப்புறம் சாவி எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். ഈ വാർത്ത എനിക്ക് ரொம்ப பிடிச்சது சார். സത്യമാ എനിക്ക് തമിഴ് தெரியாது. അന്നേക്ക് എല്ലാവരും നല്ല എനർജി ആയിട്ട് ഇരിക്കുന്ന നല്ലൊരു പ്രോഗ്രാം നടക്കുന്നത് ഒന്നുമേ தெரியாது. சுத்தமா എനിക്കൊന്നും தெரியாது. പക്ഷെ സാറോടെ இந்த பேச்சு എനിക്ക് ரொம்ப பிடிക്കാൻ കാരണം ഞാൻ ഡ്രൈവർ ഫീൽഡിൽ ഇരിക്കുന്ന കാരണം நிறைய പേര് ആൽക്കഹോൾ சாப்பிட்டு വണ്ടി ഓടുന്ന ഞാൻ കണ്ണാല് பார்த்து. എന്നാ இந்த மாதிரி பீப்புள்னு നല്ലൊരു മാർഗ നിർദ്ദേശം കൊടുക്കാമ അവരെ ചാർജ് பண்ணி ഫൈൻ போடுறதுக்கு ഗവൺമെന്റിൽ ഇരിക്കുന്ന ഉദ്യോഗസ്ഥരെല്ലാവരും റെഡി. ആരും അവരെ നല്ല വാർത്ത കൊടുത്ത് തിരിച്ചു കൊണ്ടുവരാനായിട്ടുള്ള എഡ്യൂക്കേഷൻ ആരും കൊടുക്കാതെ. അപ്പൊ സാർ இந்த மாதிரி கொடுக்கும்போ இவரு ஆர்டிஓ கிடையாது, சர்க்கார் உத்தியோகஸ்தன் கிடையாது. പക്ഷെ ഇവരൊരു കോച്ച് இந்த மாதிரி പീപ്പിളിനെ ഗൈഡ് பண்ணும்போ ഇവരോടെ കൂടെ നിന്ന് കഴിഞ്ഞാൽ ഞാൻ ബിസിനസ് பண்ணാൻ റെഡി ആയിട്ടുള്ള ഒരു പേഴ്സൺ എന്ന പണി ബിസിനസ് എല്ലാം ഫെയിൽ ആയി വന്നത് ഇവരോടെ കൂടെ നിന്ന് കഴിഞ്ഞാൽ എന്നോட வாழ்க்கைയിൽ വളരെ വലിയൊരു മാറ്റം എനിക്ക് ഉണ്ടാവും. അതും 1 ഇയറിലെ സക്സസ് ആവണ മാതിരി ഒരു പ്ലാൻ സെറ്റ് பண்ணி തരാൻ തയ്യാറെന്ന് പറയുമ്പോ അന്ന് ഞാൻ ഡിസിഷൻ എടുത്തത് ഭാഷ தெரியாதது ഒരു പ്രശ്നമല്ല, മനുഷ്യൻ ரெடி ஆகுறது தான் முக்கியம் விசாரிச்சு ഞാൻ டிசிஷன் எடுத்து கொடுத்திருந்தேன் சார். பாருங்களேன், இப்ப பாருங்க, எல்லாருமே கவனிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம வந்துட்டு நம்ம பேசுறோம் பாத்தீங்களாங்க, பேசும்போது இந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்ப அவரோட பிரச்சனை வந்து அந்த வார்த்தையை கேட்கும் போது அவருக்கு ரொம்ப ரிலேட் ஆகுது. எல்லாமே எப்படின்னா, ஒரு டிரைவரா இருக்காரு, அதை அவர் வந்துட்டு ஃபீல் பண்றாரு. அடுத்து அவரோட லைஃப்லயும் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்துட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க யார்கிட்டயாவது பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை நம்பணும், அவ்வளவுதான். நீங்க சொல்லக்கூடாது நான் என்ன நம்புங்க சொல்லக்கூடாது, நான் உங்க லைஃப மாத்துறதுக்கு இந்த மாதிரி வார்த்தையை சொல்ல போறேன் சொல்லக்கூடாது. அது என்ன அப்படின்னா, அது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸா வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். கவனமா கேட்கவும் கவனமா பார்க்கவும் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க லைஃப் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய. ஒரு நிமிஷம் சுபாஷ், ரொம்ப ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல என் லைஃப் இருந்தது. ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் சுத்தமா இல்ல. 7 லட்சம் ரூபாய் கடனோட இருந்தேன். நான் இன்ஸ்பயர் ஆனதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பிக்சர் தான். டாக்டர் ஆப்தமாலஜிஸ்ட் 102 கிலோ இருந்து அவர் 25 கிலோ குறைஞ்சி 78 கிலோ ஐடியல் வெயிட்டுக்கு வந்தார். அந்த பிக்சர் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணது. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம இந்த கிளப் ஹவுஸ்ல நம்ம இவ்வளவு பேர் வந்துட்டு மீட் பண்ணதுக்கு கூட காரணம், நான் கஷ்டப்பட்ட டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல அந்த பிக்சர் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஒரே ஒரு பிக்சர் தான். அது சொல்லும் போது எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் அவரோட அந்த பிக்சர்ல இருந்தது. நான் வெயிட் கம்மி பண்ணணும், நான் அன்ஹெல்த்தியா இருந்தேன், ஃபேமிலி ஹெல்த்தியா இருந்தது. அது எனக்கு பயங்கர கான்பிடன்ஸ் வந்துட்டு கொடுத்தது. இது 1999 டிசம்பர் 5, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு பிக்சர், ஒரு நிமிஷம் தான் அதை பத்தி பார்த்தது. அது என் வாழ்க்கையை அப்படி கம்ப்ளீட்டா புரட்டி போட்டுடுச்சு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? എന്നോട് അച്ചീവ്മെന്റിൽ വന്ന് ഞാൻ 2012 വരെയും ഒരാളുടെ വാഴ്ക്കയില് ഒരു മാറ്റത്തെയും കൊണ്ടുവരാൻ എന്നാൽ മുടിയാത്ത സിറ്റുവേഷൻ വന്നു. സാറോടെ
ആ മെസ്സേജ് കേട്ട് ഞാൻ பண்ண ആരംഭിച്ച് ഞാനൊരു വെൽനസ് കോച്ചായി இன்னைக்கு வந்து கேரளாலும் அவுட் ஆஃப் ஸ்டேட்டிலும் வந்து 60,000-ലധികം ഫാമിലി வந்து ഹെൽത്ത് എടുത്ത് ബെനിഫിറ്റ് ആയി നല്ലൊരു வாழ்க்கையை கொண்டு போனது എന്നാലും എന്നോட ടീമിനാലും കാണിച്ചു കൊടുക്കാനായതില് ரொம்ப പ്രൗഡാ ഞാൻ ഫീൽ பண்ணும் സാറ്. കാരണം ഞാനൊരു കോച്ച് ആവുന്നതിനേക്കാൾ മുന്നേ 30 ലക്ഷം രൂപ കടത്തിലിരുന്നത്. അതും എന്നോட பக்கத்திലുള്ള என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பீப்புளோட கையில் നിന്ന് வட்டிக்கு எடுத்த காசு. 1,64,000 രൂപ வந்து മാസം എവരി മന്ത് വട്ടി കെട്ടണം. എന്നാ എനിക്ക് ബസ്സോടെ പാർട്ട്ണർഷിപ്പ് കാശും ഞാൻ അതിൽ ഡ്രൈവറായി വേല പണ്ണണ കാരണം എല്ലാം കൂടി 1,000 റുപ്പീസ് താ കിടക്കും. 15 ലക്ഷത്തിന് 15 ചിട്ടി കൊണ്ട് 1 ലക്ഷത്തിന് ചേർന്ന് മാസം ഒന്ന് വിളിച്ചെടുത്ത് അത് ലേലം വെച്ച് എടുത്ത് അതോടെ കാശ് கிடைക്കുന്നതിൽ ഞാൻ എന്റെ വട്ടി കെട്ടുന്ന കാശ് മെയിൻറ്റെയിൻ பண்ணி പോകുന്നത്. എന്നാ ഒരു കോച്ചായി ഞാൻ ഒരു 1 ഇയറിനുള്ളില് സക്സസ് ആവാന്നുള്ള அந்த ஆரவத்திല് ஆக்டிவா എന്നെ സ്ട്രെച്ച് பண்ணி വർക്ക് பண்ணാൻ ആരംഭിച്ചതില് 9ാമത്തെ മാസത്തിൽ എന്നോട് വരുമാനം വന്ന് എനിക്ക് ഒരു 1.25 ലക്ഷം രൂപ கிடைക്കാൻ ആരംഭിച്ചത്. അതില് വന്ന് എനിക്ക് സൂയിസൈഡ് பண்ணാൻ തീരുമാനിച്ചിരുന്ന ഞാൻ അതേ മാറ്റി വെച്ച് എനിക്ക് வாழ்க்கைയിൽ ഇനിയും നിറയെ ലൈഫ് ചേഞ്ച് ആക്കാം. ഈ ട്രാൻസ്ഫോർമേഷൻ ത്രൂ മീ എന്നുള്ളൊരു വേർഡ് വീണ്ടും എന്നോட മനസ്സിൽ വന്ന് അത് ഇന്നേക്ക് ரொம்ப ഓരോ നാളും ഞാനത് എടുത്ത് ചൊല്ലണ കാരണം கண்டிப்பா എനിക്ക് அந்த மாதிரி ஒரு ஜனதையோட மாற்றம் கொண்டு வர முடியும் சார். ஓகே ஓகே சூப்பர். நீங்க 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 சொல்றதை பார்க்கும்போது ஒரு சூசைட் பண்ணிக்கக்கூடிய கண்டிஷன்ல இருந்த நீங்க ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க வந்து பார்க்கும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு கேட்டு உங்களோட லைஃப்ல வந்துட்டு ஜெர்னி வந்துட்டு சேஞ்ச் ஆகி நீங்க உங்க லைஃப்ல வந்துட்டு இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷனுங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனலான உண்மையான ஸ்டோரி இது. சரியா? அது மட்டும் இல்ல சார், என்னோட കേരളയില് வந்து ഒരു കാര്യം തെരിയണവര് വേറൊരാൾക്ക് ഒന്നും ചൊല്ലിക്കൊടുക്കില്ല. അപ്പൊ ഞാൻ ഒരു 110 കിലോമീറ്റർ ട്രാവൽ പണി കോയമ്പത്തൂർ ചെന്ന് സാറുടെ ഒരു പ്രോഗ്രാം കാണുമ്പോ ഒരു ആളെ തെരിയാത്തവർക്കും റെഡി എന്നുണ്ടെങ്കിൽ ചൊല്ലിക്കൊടുക്കാൻ തയ്യാറായി നിൽക്കുന്ന ഒരു പേഴ്സൺ. അപ്പൊ അവരോടെ കൂടെ നിന്നാ എനിക്ക് എല്ലാ കാര്യങ്ങളും പഠിക്കാന്നും കത്തുകിട്ടാന്നുള്ള മനസ്സിലായി. അതിലൊരു നம்பிக்கை വന്ന് ഞാൻ എടുത്ത് പണ്ണാൻ ആരംഭിച്ചതില് എന്തമാതിരി இன்னைக்கு வந்து എന്നോட ടീമിലുള്ള നിറയെ ഫാമിലിയിലും വന്ന് നല്ലൊരു സമാധാനത്തിൽ ഇപ്പൊ ഈ ഒരു സിറ്റുവേഷൻ എന്തമാതിരി നിൽക്കുന്നുണ്ടെങ്കിലും എന്നോட കൂടെ നിൽക്കണവർക്കും தெரியாது, അവരുടെ ഫാമിലി അപ്പ അമ്മ ആർക്കുമേ தெரியாது இந்த மாதிரி നാട്ടില് ഒരു പ്രശ്നം നടക്കുന്നു. കാരണം എല്ലാവരും ഹെൽത്തി ആയിട്ടിരിക്കണോ, ഫിറ്റ് ആയിട്ടിരിക്കണോ, ரொம்ப சந்தோஷத்துல அதாவது நீங்க இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு வந்து நீங்க எப்பயுமே நீங்க ரெடியா இருக்கணும். நாங்க இன்னொன்னு கூட நான் சொல்லுவேன், நீங்க இன்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நீங்க இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட லைஃப்ல நீங்க உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்பீட் ஆயிடும். நம்ம இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் இல்ல ஒரு அன்ஹெல்தி சிச்சுவேஷனு இல்ல நம்மளோட கடமைகள், குழந்தைங்களுக்கு படிப்பு, கல்யாணம், இது வந்துட்டு நம்மளோட மைண்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும். இது உடையணும். இதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னா நீங்க இன்ஸ்பயர் ஆகியே தீரணும். நீங்க ஆல்ரெடி இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க, அந்த ஜர்னில நீங்க இருப்பீங்க. அந்த ப்ராசஸ்ல வந்துட்டு நீங்க இன்ஸ்பயர் ஆகணும். இதை கேட்டு உங்களுக்கு என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு ஆயிருந்தது அப்படின்னா அந்த தாட் ப்ராசஸையும் நீங்க வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும், மற்றவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க நான் ஒரு மாடரேட்டர் தான். சில பல ஐடியாஸ் எனக்கு இருக்கிறத வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்க கூட ஷேர் பண்றேன். நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நானும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்தரா இன்ஸ்பயர் ஆகணும். இன்ஸ்பிரேஷனல்ங்கிறது வந்துட்டு நான் ஸ்டாப்பா நம்மளோட லைஃப்ல வந்துட்டு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியம். எப்படி மனுஷனுக்கு நிழல் முக்கியமோ, நிழல் எப்படி கூடயே வருதோ, கண்டினியூஸா நம்ம இன்ஸ்பிரேஷனல் ஆகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அந்த ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டு போகணும். அப்ப நம்ம எல்லாரையுமே ஈக்குவலா நம்ம பார்த்து கூர்மையா கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு இருக்கா சுபாஷ்? நீங்க கேட்கிற கேள்வி வந்துட்டு மத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நான். സാർ, ഇപ്പോ ഒരു നാള് നമ്മള് എந்திരിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്കതൊരു പുതുജീവൻ கிடைக்கிது. അന്നൊക്കെ ഒരു നാള് നമുക്ക് ഹൈ എനർജി ആയിട്ട് ഇരിക്കാൻ വേണ്ടി നമ്മുടെ മൈൻഡ് ഒരു നെഗറ്റീവിലേക്ക് പോവാമേ ഏതോ കേട്ടാലും അത് +1 ആഡ് பண்ணാവുന്ന രീതിയിലുള്ള ഒരു മെസ്സേജ് ഒന്ന് തന്നു കഴിഞ്ഞാൽ ഇപ്പോഴത്തെ കണ്ടീഷനിൽ അത് നിറയെ പീപ്പിളിന് വളരെ യൂസ്ഫുൾ ആവും സാറേ. ஓகே. நெகட்டிவ் ஆகாம நம்ம காலையில எந்திரிக்கிறோம், எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம நெகட்டிவ் ஆகாம எப்படி வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கறது கேக்குறீங்க, கரெக்டா?
ഒരു നാളെ നമ്മള് സായന്തരം നമ്മളെ വീട്ടിലേക്ക് പടുക്കതൊക്കെ ഉള്ളില് നമ്മുടെ മനസ്സിനെ നെഗറ്റീവ് ஆகாம நம்ம எனர்ஜியா பாசிட்டிவ் ஆகி இருந்து மூவ் பண்ணதுக்குள்ள ஒரு மெசேஜ். ஓகே, சூப்பர் சூப்பர் கேள்விங்க இது. ஓகே, நீங்க நம்ம வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால அளவு இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கலெக்ஷன், டோட்டல் கலெக்ஷன் நம்மளோட லைஃபோட ஜெர்னி எண்டு வரைக்கும் நம்மளோட வயசா மாறுது, சரியா? இதை நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து மெக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு உள்ள போய் பாத்தீங்கன்னா அது மாதமா பிரியும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதை க்ளோஸா போய் பாத்தீங்கன்னா வாரமா பிரியும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போனீங்க அப்படின்னா அது நாளா வந்துட்டு மாறும். நம்ம இது வரைக்கும் நிறுத்திக்குவோம், ஏன்னா அது வரைக்கும் தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப காலையில எந்திரிச்சு அன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் எப்படி வந்துட்டு நம்மள பாசிட்டிவா நம்ம வச்சுக்கிறது, நெகட்டிவ் ஆகாம எப்படி வந்துட்டு அப்படின்னா நம்ம இருக்கிறது அப்படிங்கறத வந்துட்டு அப்படின்னா இவர் வந்துட்டு என்கிட்ட கேட்கிறாரு. ஒரு முடிவு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னைக்கு நீங்க இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ, சரியா, இன்ஸ்பயர் ஆனீங்களோ அதுல இருந்து இன்ஸ்பிரேஷனல் ஆனதுக்கு அப்புறமேட்டு எக்ஸாக்டா இப்ப சுபாஷ் கேட்ட கேள்விதான் வந்துட்டு பிரச்சனையா வந்து நிற்கும். காலையில எந்திரிச்சு நமக்கு சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா நெகட்டிவ் ஈஸியா ஆயிடுவோம். பாசிட்டிவா இருக்கிறத விட நெகட்டிவா இருக்கிறது, நெகட்டிவ்க்கு தான் வந்துட்டு பாசிட்டிவ் விட வந்துட்டு அப்படின்னா பவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்ப நம்ம எப்படி வந்துட்டு அப்படின்னா பாசிட்டிவா இருக்கணும், நம்ம கண்டினியூஸா பாசிட்டிவா இருக்கணும். ஆனா நமக்கு நடக்கிற நிகழ்வுகள் வந்துட்டு என்ன அப்படின்னா சீக்கிரமா நெகட்டிவ் ஆகிற நிகழ்வுகள் தான் நடக்கும். அந்த நெகட்டிவ் ஆகிற நிகழ்வுகள் நடக்கும் போதும் நம்ம பாசிட்டிவா நம்ம வந்துட்டு அப்படின்னா இருக்கணும். நெகட்டிவ் சுச்சுவேஷன்லயும் பாசிட்டிவா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனல் லீடரா நீங்க உங்களை வந்துட்டு அப்படின்னா மாத்திக்கணும், மாறிடுவீங்க. இன்ஸ்பிரேஷனல் லீடர் நீங்க ஆயிடுவீங்க. பாசிட்டிவா எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நெகட்டிவ் எதெல்லாம் இல்லாம இருக்கோ அது எல்லாமே பாசிட்டிவ். அப்ப நீங்க இந்த டேல வந்துட்டு ஒன் டே வாழக்கூடிய அனிமலா உங்களை நீங்க மாத்திக்கணும். உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, நெகட்டிவ் வந்தது அப்படின்னா கான்சியஸா நீங்க எடுத்து தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா மைண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சுத்த விடக்கூடாது. ஆனா என்ன அப்படின்னா இது ஃபாலோ பண்றது வந்துட்டு என்ன அப்படின்னா அங்கதான் வந்துட்டு மேட்டர் இருக்கு. இதுக்கு நான் ஒரு சின்ன டூல் கொடுக்குறேன் நானு. நீங்க இன்ஸ்பிரேஷனலா இன்ஸ்பயர் ஆயிடுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்க, நீங்க இன்ஸ்பயர் ஆயிடுறீங்க. இன்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் வந்துட்டு நெகட்டிவ் ஆகக்கூடாது. என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் என்னோட பிளானுக்கு நான் வேலை செய்யணும், நான் நெகட்டிவ் ஆகக்கூடாது. ஏன்னா நெகட்டிவ் ஆனோம் அப்படின்னா வேலை செய்யறதை நிறுத்திடுவோம். வேலை செஞ்சாலே ரிசல்ட் வர மாட்டேங்குது. வேலை செய்யாம இருந்தோம் அப்படின்னா எங்க ரிசல்ட் வருது? ரிசல்ட் வரதுக்கு என்ன வேலை இருக்கு? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு உடனே அந்த இன்ஸ்பிரேஷனாலான விஷயம் நடந்த உடனே உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் சரி, இப்ப கிடைச்சிருந்தாலும் சரி, இல்ல ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, உடனடியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 இயர் கோல் செட் பண்ணணும். ஒரு 1 இயர்க்குள்ள எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கறத மைண்ட்ல வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டு அந்த கோலுக்கு வந்துட்டு அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த கோலை நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி அந்த கோலை நீங்க நினைக்கும் போது நீங்க இன்ஸ்பயர் ஆகுறீங்க, நீங்க ஆக்டிவா நீங்க இருக்கிறீங்க. சிச்சுவேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஆகுது, நம்ம நினைச்ச ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கல, இல்ல ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து நமக்கு ப்ரெஷர் வருது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஃபெயிலியர் ஆகுறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார்வர்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா போகிறது தான். நீங்க என்ன சொல்றது, உயரமா நீங்க எகிரி குதிக்கணும் அப்படின்னா நீங்க கீழே நல்லா குனிஞ்சு உட்காரணும். நல்லா உட்காந்து நீங்க எகிர்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா ஜம்ப் பண்றதை விட நீங்க அதிகமா ஜம்ப் பண்ணலாம். அதை இக்னோர் பண்ணுங்க. இது நீங்க ஒரு 21 நாள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேபிட்டா மாறிடும். சரியா? ஓகே சார். எல்லா அச்சீவருக்கு பின்னாடியும் அச்சீவ்மெண்ட்டுக்கு அவங்க நிறைய மிஸ் வந்துட்டு ஆயிருக்கும். நெகட்டிவ் ஆகக்கூடிய சிச்சுவேஷன். யுவர் மிஸ் இஸ் யுவர் மெசேஜ். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ஓகே சார். சூப்பர் சூப்பர்.